தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமையால் சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார். இடைக்கால இழப்பீட்டை வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் இடைக்கால இழப்பீட்டை 4 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமையால் சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இடைக்கால இழப்பீட்டை வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் இடைக்கால இழப்பீட்டை 4 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் இடைக்கால இழப்பீட்டை 4 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமையால் சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார். இடைக்கால இழப்பீட்டை வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் இடைக்கால இழப்பீட்டை 4 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியதற்காக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஆவடி சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் ஐமான் ஜமால் மற்றும் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது. இந்த குழு தன்னுடைய விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் சிறுமிக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து உயர்நீதிமன்றம் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாய் தரப்பில் இழப்பீடு கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதியரசர்கள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இவரிடம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது அரசரப்பில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதாக அரசரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இருப்பதாக கூறி அதற்கான அரசாணையை நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதியரசர்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா நகர் சிறுமிக்கு இடைக்கால இழப்பீடாக 3 லட்சம் ரூபாயை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.